அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிஷா. வலைக்கும் சலாம் ஆமினா. ஆயிஷா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் ஆமினா? மார்க்க விஷயமா உலக விஷயமா? மார்க்க விஷயங்களா இல்ல உலக விஷயமா ஆயிஷா? என்ன விஷயம்னு சொல்லு. பக்கத்துல வா, ஒரு ரகசியம் சொல்றேன். நம்மோட ஒன்னா படிச்சாலே நபிசா, அவ பக்கத்து தெருவுல உள்ள முருகேசனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாளாம். அஸ்தோஃபிருல்லா. நாம 3 பேரும் ஒன்னா தானே ஸ்கூல் போவோம். அவ நல்லா படிப்பவளாச்சு. அவளா இப்படி செய்துட்டா என்னால நம்பவே முடியலையே. ஆமா ஆயிஷா, அவளோட அத்தா அம்மா 2 பேரும் அவளை செல்லமா வளர்த்தாங்க. அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, கூடவே செல்போனையும் வாங்கி கொடுத்தாங்க. அதனால வந்தவரதான் இது. அப்படின்னா அவளுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எதுவும் தெரியாதா? ஆமா, அறவே தெரியாது. ஒரு பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் முகம், கை, கால் தவிர உடல் முழுவதும் மறைக்க வேண்டும். பார்வையை தாழ்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் கூறும் கட்டளை. இதைதான் நம் மத்தம் மதரசாவில் படித்தோம். அவதான் மதரசாவிற்கே வரலையே. அது அவளுக்கு தெரியாமல் போனதற்கு யார் காரணம்? அவளோட பெற்றோர் தான் காரணம். அவங்க அவளை நாள்தோறும் மத்த மதரசாவிற்கு அனுப்பியிருந்தால் அவள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்திருப்பாள். அதனால அவள் தவறான பாதையிலும் போயிருக்க மாட்டாள். அப்படின்னா பெற்றோரின் கடமை என்ன? குழந்தைகள் வளர்ந்து பேசத் தொடங்கினால் அதற்கு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை சொல்லிக் கொடுத்து, பிறகு படிப்படியாக இஸ்லாமிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து குர்ஆனை கற்க வேண்டும். பெற்றோர்களுக்கு ஓத தெரியாவிட்டால் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி ஓத வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு பெற்றோர் செய்தால்தான் பிள்ளைகள் வழிகெட்டு போக மாட்டார்கள். புரிந்ததா? நன்றாக புரிந்தது. உலக படிப்பு படிக்க பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதா? அப்படி இல்லை, தாராளமாக அனுப்பலாம். ஆனால் பெண் பிள்ளைகளை பெண்கள் மட்டும் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண் பெண் கலந்து படிக்கிற ஸ்கூல்ல சேர்த்தா நிறைய ஆபத்துகள் உண்டு. அப்படின்னா பெண்கள் மட்டும் படிக்கிற ஸ்கூல் நம் மஹல்லாவில் இல்லையே, என்ன செய்வது? நம் மஹல்லாவில் பெண்கள் மட்டும் படிக்கிற ஸ்கூலாகவே தான் உருவாக்கிடும். அது மட்டுமல்ல, மகளிர் அரபிக் கல்லூரி நடத்தணும். அதில் படிக்கிற மாணவிகள் ஆய்வாக்களாகி நம் சமூக